போட்டிருக்காங்க பாரு காத்தாடி. சரி. அது சாதாரண காத்தாடி கிடையாது. தூக்கம் வரத காத்தாடியா? ஏசி காத்தாடி நிக்காது. ஏன்னா இன்னைக்கு குளிர் சீசன் கொஞ்சம் கொடுத்து பாத்தியா? ஆமா. ஏன்னா சொல்லிருக்காங்கல்ல. சரி. மார்கழி திங்கி கொஞ்சம் இப்படித்தான் இருக்கும் பாத்துக்கோ. காரா. ஆனா கொஞ்சம் குளிர் அடிக்கல. ஆமா. கண்ணு சொக்க கூடாதுன்னு சொல்லி டீ அடிக்கும். ஆமா. உடனே பார்வதிக்கு தெரியாமல் வெள்ளை வரம் கொடுக்க வேண்டும் என்று குழந்தை வரம் கொடுக்க வேண்டும் என்று ஆண்டவனாகப்பட்ட சிவபெருமான் அந்த மணி விளக்கு முன்னாடி வந்து நின்று தூண்டாத அந்த மணி விளக்கை தோண்டினாரே சிவபெருமான். அந்த திரிய தானே தோண்டும் போதே அந்த பார்வதியா முந்தானையே போல மூன்று சூட முழு போலினே வந்து விழுகுதையா அதை பூட்டி மெல்ல பிடிப்பாளே பொப்பனையா பார்வதியா ஆண்டவனாகப்பட்ட சிவபெருமான் தூண்டாத மணி விளக்க லைட்டா தோண்டின உடனே பார்வதியா முந்தானையில முத்து முத்தா மூன்று சுடர் ஒழுன்னு வந்து விழுகிறது. பவளம் போல மூன்று சுடர் பளிச்சுன்னு வந்து விழுகிறது. போட்டி பிடித்தா பொப்பனையா பார்வதி வந்து விழுந்த உடனே மடி கணக்குது. தூரமா தள்ளி வந்து பார்க்கா முந்தானைய விரிச்சு பார்க்கும் போது பிள்ளை எப்படி இருக்கு தெரியுமா? அதுக்கு கையும் இல்ல காலும் இல்ல பிள்ளைக்கு காதி மூக்கு செவியும் இல்ல அதுக்கு மூக்கும் இல்ல மொழியும் இல்ல மொழியும் இல்ல பிள்ளை முட்டமாக கிடந்து உருளுதையா ஐயா மொழியும் இல்ல பிள்ளை முட்டமாக வந்து உருளுதையா அதாமி நல்ல குழந்தை போல அங்கு இங்குமாக உருளுதையா அதை பார்த்த ஆலயமா பார்வதியா ஐயா ஆண்டவனே பகவானே சாமி பிள்ளை வரம் கேட்டதற்கு இப்படி பிடி முண்டத்தை எனக்கு கொடுக்கலாமா சாமி கேட்டதற்கு பிள்ளைய பார்த்த உடனே பிள்ளை மடி கடந்து போய் நிற்கிறது. அப்பவும் பாரு ஆண்டவன் வந்து அந்த விளக்குல கை வைக்க போய் தான் பிள்ளை வந்து விழுது. கண்டிப்பா கை வைக்கணும் பிள்ளை கிடையாது. சரி, கை பிள்ளை விழுட்டோம். பெரிய பிள்ளை இது இருக்கு சில்லமுச்சு மாதிரி இருக்கு. ஆண்டவனுடைய அருள் இல்லாம அப்பவும் குழந்தை இல்லையே பாத்தியா? அதான் ஆண்கள் இல்லாத பிள்ளை அகில உலகத்துல இல்லைன்னு சொல்லியிருக்காங்க. ஆமா அப்போ காசிக்கு போயிருக்காங்க கரு உண்டா இருக்கு. இப்போ பூஜை போடுற உருவம் அதான் புருஷன் இல்லாத பிள்ளை பூலோகத்துல இல்ல. யுகம் கலியுகம் தாயி கத்திரிக்காய் தலையில தொங்குமே. கம்ப்யூட்டர்லாம் கடவுளா மாறிக்கிட்டு என்னையா கம்ப்யூட்டர் பிள்ளை எம்காம் படிச்சிருக்கான். வாயில இது வராது. என்னடா கம்ப்யூட்டர் அப்ப பார்த்தா சரி பார்வதியானவள் பிள்ளை மடி கடத்த உடனே தூரமா தள்ளி வந்து பிள்ளைய திறந்து பார்த்தா இவ்வளவு கட்டத்துல என் பிள்ளைய காமிச்சோம்னு வச்சுக்கோ. ஏன் அவன் சட்டை ஒண்ணும் போடாம இருக்கான். சரி எல்லாரும் பார்த்தா அப்புறம் கண்ணு போட்டுருவாங்க. கிறிஸ்டி விழுந்துரும் இல்லையா? கிறிஸ்டி ஒண்ணு வார்த்தையில பிள்ளை காக்கா பிள்ளைய திறந்து பார்க்கும்போது பிள்ளை எப்படி இருக்கு? எப்படி இருக்குது? வாக்கு முண்டம் பொசக்கட்ட முண்டம் அக்கு முண்டம் ஆணி முண்டமா இருக்குது. ஐயோ பிள்ளைக்கு கையும் இல்ல காலும் இல்ல காது மூக்கு செவியும் இல்ல கட்டி பிடிக்க முதுகு இல்ல. ஆண்டவா பகவானே ஆண்டவனே ஈசனே நான் பிள்ளை வரம் கேட்டதற்கு இப்படி பிடி முண்டத்தை கொடுக்கலாமா? அம்மி குழவிக்கு கூட அங்கு இங்கு இப்படி இருக்குமா மண்ணா? என் பிள்ளைக்கு அது கூட இல்லையா? பொட்டு ஒழுக்குன்னு முண்டமா கிடந்து உள்ளதானே அந்த வெள்ளரிக்காக்கு அங்கு இங்கும் காம்பு இருக்குமே மண்ணா. இந்த பிள்ளை எனக்கு வேண்டாம். ஏ பார்வதி இந்த பிள்ளை தரும்போது உங்ககிட்ட என்ன சொன்னேன்டி? நீங்க தரும்போது இந்த கட்டக்காரன் மாதிரி ஸ்மார்ட்டா இருக்கும்னு நினைச்சேன். சிறுமைதான் இருக்கும் பெருமை இருக்காதுன்னு சொன்னேன். பிடிவாதம் பிடிச்சு கேட்டல்லாம் இந்த உலகத்துல 10 மாசம்